வணக்கம். தீராத கடன் தொல்லையை தீர்க்கணுமா? அதுக்கு நம்ம வெற்றிலை வச்சு பரிகாரம் பண்ணலாம். சிம்பிள் பரிகாரம் தாங்க நான் சொல்கிறது எல்லாமே. இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேன்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா? நம்ம திருப்பி கட்டணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் கட்ட முடியாது. அதுக்கு நமக்கு பணம் வரணும் இல்லையா? அதனால் யாருமே ஆசைப்பட்டு கடன்லாம் வாங்குறது கிடையாதுங்க. சூழ்நிலை காரணமாக தான் நம்ம போய் கடன் வாங்க கடனில் மாட்டிக்கிறோம். திருப்பி கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் முடியாது. அது சரி செய்யறதுக்கு தான் ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம். இதுக்கு மெயின் நமக்கு தேவை வெத்தலைங்க. வெத்தலையை வச்சு தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அரச இலை எடுத்துக்கோங்க, ஒன்று போதும் அரச இலை. அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிக்கிறதுக்காக. வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெல்மணி நெல்மணியில் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. சும்மா ஒரு 20 ரூபாய்க்கு, ஒரு 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லை ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும் அந்த விலைலாம். வெட்டி வேர்லாம் கூட ஒரு 20 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா தருவாங்க. தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். அரச இலை ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மஞ்சள் தூள், வெட்டி வேறு, நெல்மணி, அருகம்புல், வெற்றிலை. இது தாங்க. இப்போது முதல்ல மஞ்சளை நல்லா குழச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோம் இல்லையா, அதை அரச இலையில் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு குங்கும பொட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு அவருக்கு என்ன மெயின் அருகம்புல், பிள்ளையாருக்கு அருகம்புல் இல்லாமல் எப்படி, அதனால தான் அருகம்புல் சொன்னேன். அந்த அருகம்புல்ல அவருக்கு வச்சுட்டு ஒரு பூ வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு அதாவது அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பாக நம்ம பூஜை ரூமில் கூட செய்யலாம். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றிட்டு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. அந்த பேனாவில் உங்களது கடன் தொகை எவ்வளோ இருக்குன்னு எழுதுங்க. அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு உங்களுடைய கடன் தொகை இப்போது ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம். ஒரு 50,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 50,000 எழுதி என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு எழுதிடுங்க. எழுதிட்டு அந்த வெத்தலையை சாமி முன்னாடி தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அந்த வெத்தலையை கையில் வச்சுக்கோங்க. அந்த வெத்தலைக்குள்ளே ஒரு துண்டு, சும்மா அந்த வெட்டி வேறு ஒரு துண்டு கட் பண்ணி அதில் வச்சுடுங்க. கொஞ்சம் நெல்மணி அதில் போட்டுக்கோங்க. நெல்மணின்னா தெரியும் இல்லையா, நெல், அதுதான் நெல்மணி. அப்புறம் 2 அருகம்புல், அதையும் அந்த வெத்தலைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் சேர்த்து அப்படியே அந்த வெத்தலையும் அப்படியே எடுத்து அந்த அரச மர இலையில மேலே நம்ம பிள்ளையார் வச்சுருக்கோம் இல்லையா, அவருக்கு முன்னாடி வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் மனசார விநாயகருக்கு நைவேத்தியம் இருந்தால் படைக்கலாம், இல்லையா கல்கண்டு மட்டும் இருந்தாலும் படைக்கலாம். படைச்சிட்டு மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், பிள்ளையாரப்பா எனக்கு அருள் புரி அப்படின்னு மனசார நினச்சி வேண்டிக்கோங்க. வாரம் வெள்ளிக்கிழமைனா இந்த வழிபாட்டை செஞ்சால் ரொம்ப சிறப்புங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு, அதாவது வாரம் செய்யணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பழைய பொருட்களெல்லாம் தூக்கி போட்டுடலாம். மறுபடியும் அடுத்த வாரம் புதுசாக எல்லாமே வெத்தலை, அருகம்புல், இதே மாதிரி அரச இலை எல்லாமே வாங்கிட்டு வந்து இதே மாதிரி பழையபடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு பூஜை ரூமில் வச்சு வழிபடுங்க. இந்த மாதிரி நம்ம விநாயகர்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம கேட்டோம்னா நமக்கு அரச வாழ்வை கொடுப்பாருங்க. அதனால தான் அரச இலைக்கு அவ்வளோ பவருங்க. அதனால தான் பிள்ளையாரப்பாவை வெத்தலையிலையும் நம்ம வைக்கலாம், அரச இலையிலே வைக்கலாம். நான் ஏன் அரச இலையில் வைக்க சொன்னேன்னா, அரசனை போல் வாழணும் அப்படின்றதுனால தான் அந்த மஞ்சள் பிள்ளையாரை நான் அரச இலையில் வைக்க சொன்னேன். மஞ்சள் மங்களம், அரச இலை அரசரை போல் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பணத்தை ஈர்த்துட்டு வந்து கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு கதவை தட்ட வைக்கும் அரச இலை. தேங்க்யூ.